ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எங்கள் வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு 3வது நாள். அதனால் நம்ம கணபதி ஹோமம் வளர்த்த அந்த கல்லெல்லாம் 3 நாள் கழித்து எடுக்க சொன்னாங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பூஜை ரூமில் கலசம் வச்சுருந்தோம். அந்த கலச தண்ணியை எல்லாருக்கும் தெளிச்சிட்டு தேங்காயெல்லாம் பொங்கல் வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வீடையெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலவாசப்படிக்கு மஞ்சள் பன்னீர் எல்லாம் கலந்து நம்ம வாசப்படியை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அப்புறம் கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அரிசி, அந்த கலச அரிசி இருந்ததை எடுத்து நம்ம சக்கரை பொங்கல் செய்ய சொன்னாங்க. அது நம்ம சக்கரை பொங்கலுக்கு புது பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி சக்கரை பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் அந்த கலச தண்ணீர் எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டு எல்லாம் தூப ஆராதனைலாம் காட்டிட்டு சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். நான் இந்த வீடு எப்படி கட்டினேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எதனால் கட்டினேன்